நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பிரபுதியின் இனிய வணக்கம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இன்றைய தினத்துல ஒன்றிய அரசாங்கம் நம்ம இந்திய நாட்டுக்குரிய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல நம்ம தமிழ்நாட்டுக்காக ஒன்றிய அரசாங்கம், அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசாங்கம் ஒதுக்கிய நிதி என்பது முட்டை. தமிழ்நாட்டுக்கு ஒரு நயா பைசா கூட நம்ம ஒன்றிய அரசாங்கம் நிதியாக ஒதுக்கவே இல்லை. அதனால தமிழ்நாட்டுல இருக்க அரசியல்வாதிகள் எல்லாருமே தங்களுடைய கண்டனங்கள்லாம் பதிவேற்றங்கள் பண்ணிக்கிருக்காங்க. ஏங்க தமிழ்நாடு என்னங்க பாஸ் இருந்துச்சு, ஏன் எங்கள் நிதியை நீங்க ஒதுக்கல அப்படின்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்கள்லாம் பதிவேற்றங்கள் பண்ணிக்கிருக்காங்க. ஒரு அரசியல்வாதிகள் தங்களுடைய கருத்துக்கள்லாம் அப்படிதான் பதிவு பண்ணுவாங்க. ஆனா ஒரு சாதாரண சாமானிய மனிதனுடைய பார்வையிலிருந்து இந்த பட்ஜெட் என்பது ஏழை எளிய மக்களுக்கு எவ்வாறு கை கொடுக்க போகின்றது அப்படின்ற விஷயத்த ஒரு சாதாரண சாமானிய மனிதனுடைய பார்வையிலிருந்து பார்த்திடலாம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். முதல்ல இந்த பட்ஜெட்டை நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்வதற்கான குவாலிபிகேஷன் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, சுத்தமா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நம்ம இந்திய நாட்டினுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான எந்த விதமான குவாலிபிகேஷனும் கிடையவே கிடையாது. ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு தேர்தல்ல போய் போட்டி போட்டு களத்துல இறங்கி மக்களை போய் சந்திச்சு ஏழை எளிய மக்கள்கிட்ட போய் பேசி, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன குறைகள் இருக்குது, உங்க குறைகள் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன், நான் வந்து ஒரு எம்பி ஆனேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்க சொல்ற கோரிக்கை எல்லாத்தையும் நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்ற மாதிரி களத்துல இறங்கி வேர்வை சிந்தி வேலை பார்த்து அந்த மக்கள்கிட்ட குறைகளை கேட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏழை எளிய மக்களுடைய சாதாரண சாமானிய மனிதனுடைய தேவைகள் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அவங்க வந்து தேர்தலில் போட்டி போட்டு ஒரு எம்பியாயி நிதியமைச்சரா ஆகல, ஒரு நியமனத்தின் மூலமாக நிதியமைச்சராக ஆன ஒரு நிதியமைச்சர் தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதாவது எந்த விதமான துளி அளவு வேர்வை கூட சிந்தாம நிதியமைச்சரா ஆன ஒரு நபர் தான் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள். சோ அதனால ஏழை எளிய மக்களுடைய தேவைகள் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு நிதியமைச்சருக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆனா இவருக்கு தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. சோ அதனால நம்ம இந்திய நாட்டினுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான எந்த விதமான அடிப்படை குவாலிபிகேஷனுமே இல்லாத ஒரு நபர் தான் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள். சரி, நம்ம ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த பட்ஜெட் என்பது சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு எவ்வாறு கை கொடுக்கின்றது அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது ஒரு 2 நபர்கள் எடுத்துக்கிடுவோம். நம்ம இந்திய நாட்டுல ஒரு சாதாரண சாமானிய மனிதராக இருந்து கொண்டிருக்கின்ற வெவ்வேறு துறைகளை சார்ந்த ஒரு 2 நபர்கள் எடுத்துக்கிடுவோம். ஒண்ணு வந்து விவசாயி, இன்னொருத்தர் வந்து ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை பார்க்கின்ற ஒரு நபர், ஒரு ஆட்டோ டிரைவருக்கு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? சோ இந்த 2 நபர்கள் எடுத்துக்கிறோம். இந்த 2 நபர்களுக்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்கின்ற அந்த பட்ஜெட் என்பது எவ்வாறு கை கொடுக்குது அப்படின்ற பாத்துருவோம். அதாவது காலைல எந்திரிச்சனே ஒரு ஆட்டோ டிரைவரோ இல்லாட்டி விவசாயியோ அவங்க என்ன பண்ணுவாங்க, காலைல எந்திரிச்சு தங்களுடைய வேலை வெட்டிக்கு எல்லாம் போவாங்க. சோ ஆட்டோ டிரைவர் காலைல எந்திரிச்சனே வேலை வெட்டிக்கு போவாரு. சோ வேலை வெட்டிக்கு அவர் போவதா இருந்தா முதல்ல தன்னுடைய ஆட்டோக்கு வந்து பெட்ரோல் போடணும். அப்ப பெட்ரோல் சம்பந்தமான அந்த பொருட்கள்ல நம்ம ஒன்றிய அரசாங்கம் பெட்ரோல் விலையை குறைப்பதற்கான ஏதாச்சும் தகவமைப்புகள் இந்த பட்ஜெட்ல செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா சுத்தமா கிடையவே கிடையாது. சாதாரண சாமானிய மனிதனுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. சரிங்களா? சோ சாதாரண சாமானிய மனிதன் காலங்காத்தால எந்திரிச்சனைய சோறு குழம்புலாம் ஆக்கணும். அப்ப சோறு குழம்பு ஆக்குவதாக இருந்தா ஏற்கனவே போனோட்ட பட்ஜெட்ல அந்த அரிசி மீதான வரிகள் எல்லாமே ரொம்ப அதிகமா போட்டாங்க. சோ அந்த அரிசி மீதான வரிகளை வந்து இந்த வட்டமாச்சும் நம்ம ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி அரசு குறைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையவே கிடையாது. சோ வந்து அப்ப ஆல்ரெடி இருக்கின்ற சுமை என்பது சாதாரண சாமானிய மனிதனுடைய தலையில அந்த சுமை வந்து இன்னமும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய புள்ள குட்டிகள் எல்லாத்தையுமே கல்வி படிப்பதற்காக காலேஜ்ல சேர்த்துடுவான், இல்ல ஸ்கூல்ல சேர்த்துடுவான். அப்ப அந்த கல்லூரிகளுக்கு வந்து தேவையான நிதி, அதாவது படிக்க வைப்பதற்காக நிதி தேவைப்படும் இல்லையா, அந்த நிதிய ஒருவேளை நம்ம பேங்க்ல இருந்து ஒருவேளை கல்வி கடனா கூட வாங்கியிருப்பான். அப்ப அந்த கல்வி கடன் இருக்கு இல்லையா, அது வந்து மிகப்பெரிய சுமையாக ஒரு ஆட்டோ டிரைவருடைய தலையில இருந்து இருக்குது. அப்ப அந்த கல்வி கடன் சம்பந்தமான விஷயங்களை தள்ளுபடி செய்வதற்காக மோடி அரசாங்கம் ஏதாவது செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் சுத்தமா கிடையவே கிடையாது. பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு என்ன பண்றாங்க, அந்த கடன்கள் எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்றாங்க. நிறைய பேர் கடனை வாங்கிட்டு வந்து இந்திய நாட்டுல இருந்து ஓடி போய் வெளிநாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவலங்களும் கூட இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா ஒரு சாதாரண சாமானிய மனிதன் வாங்கிய கல்வி கடன்களை அடைப்பதற்காக இல்லாட்டி விலக்கு அளிப்பதற்காக அதை நீக்குவதற்காக ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி எந்த விதமான வழிவகைகளும் செய்யவே இல்லை. சோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஆட்டோ வாங்குறதாக இருந்தா இல்லாட்டி வாகனங்கள் வாங்குறதா இருந்தா ஏதாச்சும் தன்னுடைய தொழிலை வந்து விருத்தி செய்வதாக இருந்தா ஒரு சாதாரண சாமானிய மனிதன் என்ன பண்ணிருப்பான்னா தொழிற்கடன் வந்து வாங்கியிருப்பான்.
இல்லாட்டி வந்து தன்னுடைய வீட்டுல இருக்கிற நகை நட்டுகள் எல்லாத்தையுமே அடகு வச்சு அதன் மீது வந்து கடன் வாங்கியிருப்பான். சோ அந்த மாதிரி கடன்கள் எல்லாத்தையுமே ஒன்றிய அரசாங்கம் தள்ளுபடி செஞ்சிருக்காங்களா? சாதாரண சாமானிய மனிதர்கள் இவ்வளவு வருமானம் வருமானம் பெறுகின்ற நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கடன்கள்லாம் தள்ளுபடிப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்றிய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. சோ ஒரு சாதாரண சாமானிய மனிதனுடைய பார்வையிலிருந்து பாக்குறப்ப இந்த பட்ஜெட் என்பது உப்புக்கு சப்புலா பட்ஜெட். சோ அதே மாதிரி சாதாரண சாமானிய மனிதனுடைய ஹைலி எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்? ஒரு வீடு வாங்கணும், அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டத்தை நம்ம ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி வந்து கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே நிதி ஒதுக்கி அந்த நிதிகளின் மூலமாக ஏழை எளிய மனிதர்களுக்கு வீடுகள்லாம் கட்டி கொடுக்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அதுலயும் கூட மிகப்பெரிய ஊழல் நடந்துச்சு. 2019 ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து விடுவிக்கவே இல்லை. 2020 ஒதுக்கப்பட்ட நிதியை விடுவிக்கவே இல்லை. 2022 அதே நிலைமை தான். 2023 அதே நிலைமை தான். சோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலமாக ஒதுக்கப்பட்ட நிதியை கூட அவங்க வந்து விடுவிக்கவே இல்லை. சோ அந்த மாதிரி அவனுடைய ஹைலி எக்ஸ்பெக்டேஷனா இருக்கிற வீடு கட்டுகின்ற திட்டம் சம்பந்தமாக கூட ஒன்றிய அரசாங்கம் எந்த விதமான நிதியும் ஒதுக்கவே இல்லை அப்படின்றதையும் நம்ம இந்த பட்ஜெட்ல பார்க்க வேண்டிய தேவைகளா இருக்கு. அடுத்து விவசாயி எடுத்துக்கிடுவோம். விவசாயி எடுத்துக்கிட்டா அப்படின்னா விவசாயினுடைய ஹைலி எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்? விவசாயம் சம்பந்தமான நான் வாங்கின கடன்கள் எல்லாமே தள்ளுபடி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றதானே இருக்கும். ஆனா அதுவும் நம்ம மோடி அரசாங்கம் எதுவுமே பண்ணவே இல்லை. மாறாக இன்னொரு விஷயம் வந்து குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து உறுதிப்படுத்தி தாருங்க அப்படின்ற மாதிரி கூட நம்ம மோடி அரசாங்கத்துல தொடர்ச்சியாக விவசாயிகள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா கோரிக்கை தூக்கி வச்சுக்கிருந்தாங்க. ஆனா அது சம்பந்தமான விஷயங்களும் கூட நம்ம ஒன்றிய மோடி அரசாங்கம் எதுவுமே செவி சாய்க்கவில்லை. அதே மாதிரி அம்மோனியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு வேதி மூலப்பொருள் வந்து இருக்குது. அந்த வேதி மூலப்பொருள் மீதான வரியை வந்து என்ன பண்ணிருக்காங்க மோடி அரசாங்கம் வந்து அதிகரிச்சிருக்காங்க. அப்ப வந்து அந்த அம்மோனியம் நைட்ரேட் என்று சொல்லப்படுகின்ற அந்த வேதி மூலப்பொருள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பொருள் அப்படின்னா விவசாயம் பண்றப்ப அந்த உரங்கள் போடுவாங்க இல்லையா, அந்த உரங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மூல வேதி பொருள் தான் அம்மோனியம் நைட்ரேட் என்று சொல்லப்படுகின்ற பொருள். அதனுடைய வரியை வந்து ஏத்திருக்காங்க, அதன் மீதான் வரி ஏத்திருக்காங்க. அதனால உரங்கள் எல்லாமே எதிர்காலத்துல அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உரங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குறைந்தபட்ச ஆதார விலையும் நம்ம மோடி அரசாங்கம் உறுதிப்படுத்தி தரல. அப்படிங்கிற பட்சத்துல இது எல்லாமே எங்க கொண்டு முடியும் அப்படின்னா ஒரு சாதாரண சாமானிய மனிதர்கள் காய்கறி வாங்குவதற்கு கூட இனி வரப்போகும் காலங்கள்ல கஷ்டப்பட போகின்ற சூழல் தான் வரப்போகுது. ஏன்னா பெட்ரோல் விலையும் குறைக்கவே இல்லையா, அப்படிங்கிற பட்சத்துல காய்கறி விலைகள் எல்லாமே ரொம்ப அதிகரிக்க கூடும். அதனால விவசாயிகள் சம்பந்தமான பார்வைகள் வந்து பார்க்கும்போதும் கூட இந்த ஒன்றிய மோடி அரசாங்கம் இந்த பட்ஜெட் சம்பந்தமாக எந்த விதமான அறிவிப்புகளும் வெளியிடவே இல்லை. ஒரு உப்புக்கு சப்பு இல்லாத ஒரு பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல திருப்பூர் தொழிற்சாலைகள்லாம் நிறைய இருக்குது, தெரியும் உங்களுக்கு. சோ அது சம்பந்தமான திருப்பூர் தொழிற்சாலை சம்பந்தமாக அந்த ஆடை உற்பத்தி சம்பந்தமான விஷயங்கள்ல கூட எந்த விதமான நிதியும் ஒதுக்கவே இல்லை. அந்த திட்டங்களுக்கும் கூட நிதியை ஒதுக்கவே இல்லை நம்ம பாஜக அரசாங்கம் அப்படின்ற மாதிரி திருப்பூர்ல இருக்கிற அந்த தொழிலாளர்கள் எல்லாமே வேதனையில் இருந்து கொண்டிருப்பதாக ஒரு செய்தி. அதே மாதிரி மொபைல்ஸ் இருக்கு இல்லையா, மொபைல் சம்பந்தமான அந்த உதிரி பாகங்கள் இருக்கு இல்லையா, அந்த உதிரி பாகங்கள் சம்பந்தமான பொருட்களுக்கு அந்த வரி வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதனால மொபைல் போனுடைய விலைகள் எல்லாமே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனுடைய பின்னணி என்னன்னு பாக்குறப்ப மொபைல் போன் சம்பந்தமான விலைகள் எல்லாம் குறைஞ்சிரும், மொபைல் எல்லாம் வாங்கிடுவாங்க. பட் அதுக்கு ரீசார்ஜ் ஆல்ரெடி நம்ம அம்பானி வந்து ரேட்டை ஏத்தி விட்டாப்புல, நம்ம ஜியோ ரேட்டை ஏத்தி விட்டாங்க ரீசார்ஜ் பண்றதுல. ஸோ அப்ப என்னன்னா இந்த மொபைல் சம்பந்தமான பயன்பாடுகள் எல்லாத்தையுமே அதிகரிச்சு அதன் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா அம்பானி தன்னுடைய புள்ள குட்டிக்கு நடத்தின கல்யாணத்துல இந்த தங்க ஆடையெல்லாம் போட்டாங்க தெரியுமா, அந்த கடனை அடைப்பதற்காக மோடி அரசாங்கம் மறைமுகமாக திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம ஒரு பார்வையில பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தத்துல ஒரு சாதாரண சாமானிய மனிதனுடைய பார்வையிலிருந்து பாக்குறப்ப நம்ம பெரிய இன்டெலெக்சுவலாம் பேச தேவை கிடையாது, பெரிய எக்கனாமிக் சம்பந்தமான டெர்மினாலஜி வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி பேச வேண்டிய தேவைகள் கிடையாது. சாதாரண சாமானிய மனிதனுடைய பார்வையிலிருந்து பாக்குறப்ப இந்த பட்ஜெட் என்பது எனக்கு எந்த விதமான பயன்பாடுகளும் இல்லாத ஒரு பட்ஜெட் அப்படின்றத நான் பாக்குறேன், என்னுடைய பார்வையிலிருந்து பாக்குறேன். சோ உங்களுடைய பார்வை என்னவாக இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சி நம்பர் வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.